அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுரை மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதிரடியாக உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்ய சொல்லி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்திருக்கக்கூடிய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் பாரி கார்த்திக் இணைப்பில் இருக்கிறார். பாரி கார்த்திக், முதலமைச்சர் இந்த அதிரடி உத்தரவு பிறப்பித்ததற்கான காரணம் என்ன? வணக்கம். கடந்த சில நாட்களுக்கு முன்னாக மதுரை மாநகராட்சியில் உள்ள 100 வார்டுகளில் பல்வேறு இடங்களில் வரி ஏய்ப்பு தொடர்பாக பல்வேறு ஊழல் சம்பவங்கள் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. இந்நிலையில் இந்த 100 வார்டுகளில் பணியாற்றிய அலுவலர்கள் பல்வேறு முறைகேடுகளில், குறிப்பாக வரி வசூல் தனியாக ஏற்படுத்தி அரசுக்கு மிகப்பெரிய அளவு கிட்டத்தட்ட 150 கோடி ரூபாய்க்கு மேலாக அவர்கள் இழப்பு ஏற்படுத்தியதற்கு ஒரு காரணமாக இருந்ததாக அவர்கள் மீது வழக்கு தொடரப்பட்டு 8 அதிகாரிகள் மதுரை மாநகராட்சியில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்கது. அதன் அடிப்படையிலே இந்த 8 அதிகாரிகள் என்றால் அந்த மண்டல தலைவர்களுக்கு தெரியாமல் இருக்க வாய்ப்பில்லை. கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்துக்கு சில மண்டலங்களில் 18 வார்டு, 20 வார்டு, 26 வார்டு என பல்வேறு பகுதிகளாக பிரிக்கப்பட்டிருக்கிறது. எனவே மதுரையில் இருக்கக்கூடிய இந்த 5 மண்டல தலைவர்களும் தற்போது ராஜினாமா செய்ய தமிழ்நாடு முதலமைச்சர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். மேலும் மதுரையை பொறுத்த வரைக்கும் மிகப்பெரிய விவாதமாக மாறியிருக்கக்கூடிய இந்த சூழலில் முதலமைச்சர் அவர்கள் ஏற்கனவே யார் தவறு செய்தாலும் உடனடியாக தயவுதாட்சியம் இல்லாமல் நடவடிக்கை எடுப்பேன் என்று அறிவித்திருந்தார். அது மட்டுமல்லாமல் பல இடங்களில், அதாவது ஏற்கனவே 1-to-1 நிகழ்ச்சியின் போது பேசிய முதலமைச்சர்கள் கூட யார் எந்த தவறு செய்தாலும் அவர்களை கடுமையாக நடவடிக்கை எடுப்பேன், அடிப்படை கட்சியிலிருந்து நீக்குவேன் என்று அவர்களுக்கு எச்சரிக்கை விடுத்திருந்தார். இந்நிலையில்தான் மதுரையில் நடந்த இந்த சம்பவத்துக்கு மண்டல பொறுப்பாளர்களும் குறிப்பாக மண்டல தலைவர்களும் காரணமாக இருப்பார்கள் என்ற அடிப்படையில் அவர்களை தம்மது கட்சியை விட்டு நீக்கியிருக்கிறார். அதன் அடிப்படையிலே மதுரை 1 மண்டல தலைவராக வாசி சசிகுமார், மதுரை 2 மண்டல தலைவராக சரவண புவனேஸ்வரி, மண்டலம் 3 தலைவராக பாண்டிச்செல்வி, மண்டலம் 4 முகேஷ் சர்மா, அதே போல மண்டலம் 5 தலைவராக கவிதா விமல் என இந்த 5 பேரையும் ராஜினாமா செய்ய தற்போது தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தியிருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி பாரி கார்த்திக்.